இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வைஃபை டைரக்ட் ஆப்ஷன் நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் இல்லை ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிட்டோ இல்லை உங்கள் லேப்டாப் மொபைலில் ஏற்கனவே இருக்கிற ஃபைல்ஸ் தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஆன்லைனில் இருக்கிறச்சே டைரெக்டாக நீங்கள் பிரிண்ட் பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் ரவுட்டர் வழியாக கனெக்ட் பண்ணலாம். ஏர்டெல் ரவுட்டர் செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு 192.168.1.1 டைப் பண்ணுங்கள். யூசர் ஐடி அட்மின், பாஸ்வேர்டு அட்மின் எல்லாமே லோவர் கேஸில் போடுங்க. இதில் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு வயர்லெஸ் 5 GHzன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதை கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா WPS அப்படின்னு இருக்கும். அது எனேபிள் WPS எனேபிளில் இருக்கான்னு பார்த்துருங்க. டிஃபால்ட்டாக டிசேபிளில் இருக்கும். இதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிரிண்டரில் மெனுவில் போயிட்டு நெட்வொர்க் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வைஃபை செலக்ட் பண்ணுங்கள். வைஃபை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் WPSன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் புஷ் பட்டன் கான்ஃபிகரேஷன் PBCன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எந்த ரவுட்டர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது பின்னாடி இந்த WPS பட்டன் இருக்கும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த WPS லைட் எரியாது. உங்கள் ரவுட்டர் பின்னாடி இருக்கிற WPS பட்டனை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த WPS ஆக்டிவேட் ஆயிரும். உங்கள் பிரிண்டரும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். கனெக்டடுன்னு ஸ்க்ரீனில் வேறு காட்டும், வைஃபை நேமும் காட்டும். இந்த மாதிரி இப்போ நாம் ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் லேப்டாப் மொபைல் ரெண்டுத்துலேருந்தும் பிரிண்ட் பண்ண முடியும்.